ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் நீங்கள் தான் வேணும்னு உங்களே சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் எழுதக்கூடிய ஒரு முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா காதலிக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒன் சைட் லவ்வுக்கு பயன்படுத்தலாம், அண்ணன் தங்கச்சிக்கு பயன்படுத்தலாம், தம்பி அண்ணனுக்கோ இல்லை நல்ல நண்பர்களுக்கோ யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பர்சனை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு இதை பயன்படுத்தலாம். இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை என்ன முறைன்னு கேட்டிங்கன்னா, கிராப் அவே மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிராப் அவே நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன். பிகாஸ் தமிழில் யாருமே போடலன்னு எனக்கு தெரியும். வேணுன்னா மட்டும் கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஆனால் அது ரொம்ப பெரிய கான்செப்டாக போச்சு. சரி, அதை போட்டு நம்ம ஏன் வீண் பண்ணணும், அந்த வீடியோ எடுத்து அப்படியே நான் வச்சுட்டு டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அவங்க எப்படி நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வருவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஒன்று, நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்களோ அவங்க 100% உங்களை மேலே உண்மையான அன்போடு தான் இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் அதற்கு தகுதியானவர் அப்படின்னு நீங்கள் நம்பணும். அந்த நம்பிக்கை இருந்தால் முதல் இதில் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. ரெண்டாவது, நீங்கள் பண்ணக்கூடிய இந்த மெத்தட்ஸ் இது நீங்கள் முழுமையாக நம்பி பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும். வெற்றி உங்களுடையது. இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் கலந்துருக்கு. ஏன்னா இதை கண்டுபிடிச்சவங்களே பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஆஸ்ட்ராலஜி பர்சன் தான், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு நியூமராலஜி பர்சன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இதில் ஆட் ஆகிக்கும். உடனே நீங்கள் அப்படியே கடவுள் சம்மந்தமாக தான் வரும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. கடவுள் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. இதை எல்லாருமே நம்புவோன்னு நினைக்கிறேன் நான். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் உங்களுக்கு இந்த நம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கீழே விழுகிறீங்க. அந்த கீழே விழுகும்போது உங்களால் எந்திரிக்க முடியல. உங்களால் முடியாதப்போ உங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு துணையாக ஒரு கை வருதோ, இல்லை ஒரு திண்ணை இருக்குதோ, ஒரு மரம் இருக்கோ, அதை பிடிச்சி எந்திரிக்கிங்களா, அந்த சக்தி தான் உங்களுக்கு. இது உங்களுக்கு அந்த மாதிரி சக்தி மாதிரி உங்களுக்கு செயல்படும். அடுத்தது, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? நம்ம எந்த விஷயம் நினைக்கிறோமோ அது நம்ம ஆழ் மனதில் பதியணும். நம்ம ஆழ் மனசில் ஒரு விஷயம் பதிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஆழ்மனமே அது கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் நமக்கு செய்யப்படும். அந்த செயல்களை நம்ம செயல்படுத்தும் போது நமக்கு வெற்றி நிச்சயம். இவ்வளோதான். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ஆழ் மனசில் பதிய வைக்கணும்னா நமக்கு நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோடு நீங்கள் எது செஞ்சாலுமே அதில் உங்களுக்கு வெற்றி தான். அதனால் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இந்த மெத்தட் நம்ம எப்போ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வேணாலும் பண்ணலாங்க. இந்த நேரம் தான் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன் டைம் இதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு காலையில் ஃப்ரீயாக இருக்கா காலையில் பண்ணுங்கள், நைட் ஃப்ரீயாக இருக்கா நைட் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் வாட் எவர் இட் இஸ், காலைல பண்ணிங்கன்னா காலைல பண்ணுங்கள், மதியானம் பண்ணால் மதியானம் பண்ணுங்கள், நைட் பண்ணால் நைட் பண்ணுங்கள். ஒரே டைமில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஸ்பெசிஃபிகேஷன் டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேகமாக ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம பண்ணுறதே எதுக்கு, கொஞ்சம் வேகமான ரிசல்ட்டுக்காக தானே. ஸோ நீங்கள் இதை பண்ணும்போது நமக்கு வேகமான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குமே. இந்த மெத்தடு அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கண்டினியூவாக நம்ம வீடியோக்குள்ளே பாருங்கள். இந்த மெத்தடை நீங்கள் நைட்டு தான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, காலைல பண்ணுறதா என்ன நேரம் பண்ணாலும் அடுத்த 1 மணி நேரத்துக்கு நீங்கள் ஃபோன், எலக்ட்ரானிக்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதுன்னு எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணீங்களோ அந்த எண்ணாலைகளோட தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நல்லா மூச்சு இழுத்து மூச்சை வெளியிட்டுட்டு மனதை அமைதிப்படுத்துகிறோம். மனம் அமைதியான பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை முதல்ல நினைக்க ஆரம்பிங்க. அவங்கள திங்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட மனக்கண்ணில் அந்த நபரை கொண்டு வந்து நிறுத்துங்க. அவங்களோட உருவத்தை உங்கள் மனக்கண்ணில் பாருங்கள். பார்த்துட்டு முதல்ல நன்றி சொல்லுங்கள். அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அவங்களால நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு முதல்ல நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அவங்களுக்கு நீங்கள் நன்றி மட்டும்தான் சொல்ல, வேற இல்லை. என் லைஃப்பில் நீ வந்து ரொம்ப நன்றி, நீ இருக்கனால எனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குதுன்னு ஒரு 5லேருந்து 10 நிமிஷங்கள் வெறும் நன்றி மட்டுமே அவங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்தது, அந்த நபரும் நீங்களும் இருந்த நல்ல மூமெண்ட்ஸை நினைங்க. அவங்க இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்க கூட இருந்த மூமெண்ட், அவங்க கையை நீங்கள் முதல்ல தொட்ட நேரம், அவங்க கண்ணை பார்த்தது, இந்த மாதிரி அவங்க கூட நீங்கள் இருந்த அந்த ஃபீலை கொண்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்த யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் மோஸ்ட்லி எங்கே இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி யோசிச்சிருப்பீங்க. அவங்களும் நீங்களை மட்டும் சுற்றி நிறைய பேர் 1000 பேர் இருந்தாலுமே அந்த நேரத்தில் அவங்கள மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த உலகத்தையே மறந்து நீங்கள் அவங்களோட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணுங்கள். அவங்க இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இருந்தீங்களோ அந்த ஃபீலை கொண்டு வாங்க. அந்த ஃபீலோடு அவங்கள நினைக்க ஆரம்பிங்க.
அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான லைட்டாக ஒரு பெயின் மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் ஹார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு ஸ்பாஞ்சி ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஃபீல் வந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம அந்த கரெக்டான வேவ் லென்த்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு. அதன் பிறகு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பச்சை கலர் பேனா எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல வாசனை திரவியம் எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் பர்ஃப்யூம் கூட பயன்படுத்தலாம். ஆனால் என் சஜஷன் என்னென்னா இந்த ஜவ்வாது, அத்தர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் பயன்படுத்தலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தன அத்தர் பயன்படுத்துகிறோம். ஏன்னா இதில் மைல்டான ஸ்மெல், இது வந்து நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மெல்லாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட பவர் சூப்பராகவே இருக்கும். அந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா மணின்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேர் மணின்னு எழுதுங்க. அடுத்தது இந்த கிராபாய் நம்பரை எழுதணும். 9861115 தான் அந்த நம்பர். அகெயின் சொல்கிறேன், 9861115 அந்த நம்பர் எழுதணும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேர். அவங்க பேர் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க பேர் வந்து அவங்க பேரே மணியாக இருந்துச்சுன்னா மணி நீங்கள் எழுதலாம். ஆனால் நீங்கள் அவங்கள எப்படி கூப்பிடுவீங்க? நீங்கள் அவனை வந்து மாமான்னு கூப்பிடுவீங்க, வாடா போடா, டே நாயே பெய்ய பண்ணி ஏதோ ஒரு இதில் கூப்பிட்றீங்கன்னா எப்படி நீங்கள் கூப்பிடுவீங்களோ அப்படி தான் எழுதணும். நாங்கள் செல்லம் தான் கூப்பிடுவோம்னா செல்லம்னு எழுதுங்க. சரிங்களா? நீங்கள் அவங்கள எப்படி கூப்பிடுவீங்களோ அப்படி தான் எழுதணும். ஸோ உங்கள் பேரை போடுறதை விட அவங்கள நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க தெரிஞ்சோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பேர், அடுத்தது இந்த நம்பர் 9861115, அடுத்தது அவங்களோட பேர். இதை எழுதிக்கணும். இதை எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேரும் அவங்க பேரும் ஒன்றா எழுதணும். இது எழுதின பிறகு அந்த வாசனை திரவியம் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது மேலே லைட்டாக தெளிச்சுட்டோ ஸ்ப்ரெட் பண்ணியோ தேய்ச்சி விட்டுட்டு ஒரே ஒரு பச்சை கற்பூரம் எடுத்து அதில் வச்சு அந்த பேப்பரை அப்படியே மடித்து உங்கள் பில்லோ கீழே வச்சுட்டு அப்படியே அது மேலே படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அவங்கள திருப்பியும் நினைக்க ஆரம்பிங்க. நீங்களும் அவங்களும் ஒன்றா இருந்து அந்த மூமெண்ட் நான் உங்களை நினைக்க சொன்னோம் இல்லையா, அந்த மூமெண்ட் நினைங்க. இந்த எழுதுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு 5 நிமிஷமாவது எடுத்து எழுதுங்க. ரொம்ப கடகடன் பண்ண வேண்டாம், பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள். அதன் பிறகு பில்லோ கீழே வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு நீங்களும் அவங்களும் ஒன்றா இருந்து அந்த நேரத்தை நினைக்க ஆரம்பிங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சந்தோஷமான ஒரு மூமெண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த சந்தோஷமான மூமெண்ட்ஸ் வந்து திரும்ப 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 திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டாக இருந்தால் படுத்து தூங்கிடுங்க. இல்லாட்டி 1 ஹவர் அப்படியே அந்த தாட்ஸோடு இருங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக எழுந்திரிச்சு நீங்கள் மற்ற வேலைகள் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க உங்களை விட்டு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களோட எண்ணங்கள் வந்து பெருசாக இல்லாமல் இருக்கும். இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொல்லிட்டேன், இதுதான் நம்ம இந்த சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது இது வந்து பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய நம்பர்னு சொல்லியா, இதுவும் உங்களையே அவரையும் ஒரு கனெக்டிவிட்டி சேர ஆரம்பிக்கும். அதாவது ஆல்ரெடி அவங்க மனசில் இருக்கக்கூடிய உங்களோட எண்ணங்களை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அவங்களோட மனசில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப பெரிய லெவல் பிரச்சனையாகி இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஆனால் உங்கள் எண்ணங்கள் அவருக்கு போக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கும் உங்களோட எண்ணங்கள் போயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி அவங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ எதுக்கு அவங்கள நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. போக போக உங்களோட தாட்ஸ் அதிகரிச்சுட்டே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அவங்கள பார்க்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் அந்த டைமில் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்கள நேரில் போய் பார்க்குறதோ இல்லை மெசேஜ் பண்ணுறதோ எப்படி பண்ணால் அவங்க ரியாக்ஷன் எப்படி வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட ஒரு பொண்ணுக்கு நாங்கள் கொடுத்தோம். அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஃபோன் பண்ணாவே அவன் பயங்கரமாக கோவத்தில் தான் எப்பயுமே இருப்பார். அந்த பொண்ணோட நம்பர் எல்லாமே பிளாக்ல தான் இருந்துச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை வந்து நேரில் போய் மீட் பண்ண வச்சோம். நேரில் மீட் பண்ணும்போதும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒன்றுமே பேசலை, பார்த்துட்டு திரும்பி நின்ற மாதிரி, அதாவது எதாச்சியாக பார்க்குற மாதிரி தான் நில்லுங்க அப்படின்னோம். அவர் பார்க்குறப்ப இந்த பொண்ணு பேசக்கூடிய முதல் வார்த்தை, ரொம்ப ரொம்ப என்னை மன்னிச்சுக்கோ, சாரி, எனக்கு நீ கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட், நான் உன்னை இழந்துட்டேன் அப்படின்னு. இந்த பொண்ணு மன்னிப்பு கேளுமா அப்படி தான் சொன்னோம். அதே மாதிரி அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டுச்சு. ஆனால் அவரோட மனசில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த கோபம் எல்லாமே மறைஞ்சிச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ தப்புன்னு அவரே ஒத்துக்கிற அளவுக்கு வந்துச்சு. இவ்வளோதான். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பேசுனா உங்கள் பார்ட்னர் இல்லை உங்கள் மேலே கோபமாக இருக்கிறவங்க சரியாவாங்களோ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி உங்கள் லைஃப்பில் வருவாங்க. இந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே தவறுகள், ஏன்னா உங்களுக்கு இதை நல்லா தெரிஞ்சிருக்கும் நீங்கள் என்னென்ன தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அந்த மிஸ்டேக்ஸை எல்லாமே சரி பண்ணிக்கிட்டு இனிமேல் இது மாதிரியான தவறு பண்ண மாட்டேன் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கூட உங்கள் லைஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். ஏதாவது சந்தேகமாக இருந்தால் என்கிட்ட கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அன்வான்ட் கமெண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண வேண்டாம். ஏதாவது உண்மையான சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.